ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மார்ச் 25 இன்னைக்கு தினம் சந்திர கிரகணம். ஹோலி பண்டிகையோட சேர்ந்து வரக்கூடிய 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய சந்திர கிரகணம். இன்னைக்கு தினம் நீங்க சமைக்கும் போது சாப்பாடுல இந்த ஒரு பொருளை மட்டும் தவறாம சேர்த்துக்கோங்க. கிரகண தோஷம் எதுவும் ஏற்பட்டுச்சுன்னா அதெல்லாம் தப்பிக்கிறதுக்கு மிக மிக எளிய வழி. 2024 இந்த வருஷத்துக்கான சந்திர கிரகணம் மார்ச் 25ஆம் தேதி காலையில 10:23 மணிக்கு ஆரம்பிச்சு மதியம் 3:02 வரைக்கும் இருக்கு. கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 36 நிமிடங்கள் இந்த சந்திர கிரகணம் நடக்க போகுது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சந்திர கிரகணம் அப்படிங்கிறது பகல் நேரத்தில் வர்றதால கிரகண தோஷங்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அதனால முக்கால்வாசி இடங்கள்ல கோவில்கள் நடை சாத்தத்துக்கான வேலையும் இருக்காது. மதியம் 1 மணி வரைக்கும் பௌர்ணமி இருக்கு. பெணும்பிரல் அப்படின்னு பெயரோடு அழைக்கப்படக்கூடிய இந்த ஒரு சந்திர கிரகணம் இந்தியா மாதிரி ஒரு சில பகுதிகளில் பகலில் வர்றதால அதை நம்ம பார்க்க முடியாது. இருந்தாலும் கிரகண தோஷம், அதுவும் சந்திர கிரகணம் அப்படின்னு சொன்னாலே ஓரளவு கொஞ்சம் ஆபத்தான விஷயம்தான். அப்படி நமக்கே தெரியாமல் நம்ம எதிர்பாராமல் நம்மளை நோக்கி ஒரு ஆபத்து வருது அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கு நம்ம சில விஷயங்களை பண்ணி தான் ஆகணும். பொதுவாகவே கிரகண நேரத்தில், அதுவும் சந்திர கிரகண நேரத்தில் சில விஷயங்களை தவிர்க்கணும்னு சொல்லுவாங்க. அதில் முக்கியமானது ஒன்று, சில சுபகாரியங்கள் பண்ணுறது, சாப்பிட்றது, வெளியில் சுற்றுறதுன்னு சொல்லி பல விஷயங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அன்னைக்கு தினம் சமைக்கும் போது மறக்காமல் இந்த ஒரு பொருளை நீங்கள் உங்கள் சமையலில் சேர்த்துக்கணும். ஒருவேளை உங்களுக்கு கிரகண தோஷங்கள் எதுவும் தாக்குற மாதிரி இருந்தால் கூட அந்த கிரகண தோஷம் உங்களை தாக்காது. அது என்ன பொருள் அப்படின்னா அருகம்புல். அருகம்புல்லுக்கு கிரகணத்தில் வரக்கூடிய தோஷங்களை விளக்கக்கூடிய ஒரு அபூர்வ சக்தி இருக்குதான். ஒரு கொத்து 2 கொத்து போனோட அவசியம் இல்லை. ஒரே ஒரு அருகம்புல்லை எடுத்து அதை 4ஆக கிள்ளி நீங்கள் சமைக்கக்கூடிய பொருட்களில் சும்மா சாஸ்திரத்துக்கு ஒன்று போட்டால் கூட போதும். அது அந்த அளவுக்கு ஒன்றும் ருசியை மாற்றிடாது. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த அருகம்புல்லுக்கு கிரகணத்தால் ஏற்படுகிற தோஷங்களை விளக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கு. ஒருவேளை சந்திர கிரகணத்தால் உங்களுக்கு எதுவும் தோஷம் ஏற்படுது அப்படின்னா அதுலேருந்து விலக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் தான் இந்த அருகம்புல். விநாயகர் பெருமானுக்கு ரொம்ப உகந்த அருகம்புல்லை நீங்கள் நாளைக்கு சமையலில் ஒரு புல்லையாவது கொஞ்சமாக ஒரு சாஸ்திரத்துக்கு சேர்த்துக்கோங்க. அதை சாப்பிடணும்னு அவசியம் கூட கிடையாது. சும்மா சாஸ்திரத்துக்கு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக கூட எடுத்து வச்சுடலாம். மதியம் 3 மணி வரைக்கும் சந்திரகிரகணம் இருக்கிறதால அதுக்குள்ளே நீங்கள் சமைக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த ஒரு அருகம்புல்லை பயன்படுத்தி சமையல் செய்யுங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.